தமிழகத்தில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்த முறை வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்பு. 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை IMD கொடுத்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை மூலம் கிடைக்கின்ற அளவு 44 சென்டிமீட்டர். இயல்பை விட அதிகம் அப்படின்றால் ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தென் தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் இருந்து வெளுத்து வாங்கும் மழை. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடைகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பாம்பனை சூழ்ந்த கருமேகங்கள், குளிர்ந்த காற்று, சாரல் மழையுடன் ரம்மியமாக காட்சியளிக்கும் பாம்பு. தொடர் கனமழையால் தூத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தேங்கிய வெள்ளம். மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு சூழ்ந்துள்ளதால் சிரமம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் தத்தளிக்கும் சாலைகள். முழங்கால் அளவு நீர் தேங்கியதால் மக்கள் திண்டாட்டம். திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த மக்கள். திருச்செந்தூரில் பல மணி நேரமாக பெய்த கனமழையால் சிவன் கோவிலுக்குள் புகுந்த வெள்ளம். தாழ்வான பகுதியில் கோவில் அமைந்திருப்பதால் குளம் போல் மாறியது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நெல்லையில் மிக கனமழை. மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கியதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஆங்கிலேயரின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளை முன்னிட்டு கிண்டியில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கட்டபொம்மன் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீது ஆளுநர் கருத்து கூறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என முதலமைச்சர் திட்டவட்டம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது. மசோதாவை ஆய்வு செய்யுமாறு ஆளுநர் அளித்த பரிந்துரைகளை பேரவை நிராகரிப்பதாக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். இப்பேரவை நிராகரிக்கிறது. அந்த தீர்மானத்தை நான் மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்திற்கான நிதி பிரச்சினை தொடர்பாக அதிமுகவும் குரல் கொடுக்க வேண்டும் என பேரவையில் முதலமைச்சர் வலியுறுத்தல். திமுக தலைமையிலான ஆட்சியை கொடுமைப்படுத்தும் விதமாக ஓர வஞ்சனையுடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்க தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல. அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்திற்கான நிதி விடுவிக்கப்பட்டதாக இபிஎஸ் பேச்சு. தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை பெறுவதற்கு எம்பிக்களை வைத்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சட்டப்பேரவைக்கு கிட்னிகள் ஜாக்கிரதை என்று பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் நாமக்கல் கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக அரசை குற்றம் சாட்டும் வகையில் வருகை. நாமக்கல் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம். கிட்னி திருடிய திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. மருத்துவ சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 2 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் 2 புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சட்டப்பேரவையில் உரை. சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழை ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட இடைத்தரகர்களான ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் BNS 2023 உரிய பிரிவுகளின் கீழ் FIR பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது. நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கில் மேலும் சில மருத்துவமனைகள் சிக்குவதற்கு வாய்ப்பு என தகவல். கைது செய்யப்பட்ட புரோக்கர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களால் தீவிரமடைகிறது விசாரணை. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு சட்டப்பேரவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் பொறுமையாக விமர்சனம் செய்வதுடன் வெளிநடப்பு செய்யும் போது கூட சிரித்தபடி செல்வார் என புகழார். விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார். வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்தவித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் 64 முடிந்து 65வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய சார்பில் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அமைச்சர்கள் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அறையில் இபிஎஸ்ஸிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் நயினா நாகேந்திரன். நீண்ட ஆயுள் உடல் நலத்துடன் தொடர்ந்து மக்கள் சேவையாற்றிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக வாழ்த்திய இபிஎஸ். 1,14,00,000 பெண்களுக்கு தற்போது வரை 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் உரிமை தொகை விடுவிப்பு. ஒவ்வொரு மகளிருக்கும் தற்போது வரை 26,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம்.
தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும், அதாவது 1,14,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் 26,000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை. புதிதாக விண்ணப்பித்த 28 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர். இதற்கிடையே புதிய உரிமை தொகை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சக்திகள் ஒன்று கூடி வந்தாலும் அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS உறுதி. திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத அனைவரும் அயராது உழைப்போம் என கட்சியின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கடிதம். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 128% அளவுக்கு கடன் அதிகமாக இருந்தது என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அதிமுக ஆட்சியில் விட்டு சென்ற கடனுக்கும் சேர்த்து வட்டி கட்டி கொண்டிருப்பதாகவும் பேரவையில் பேச்சு. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பற்றி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாக்ஸ்கான் நிறுவன முதலீடு நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு வரும் என அமைச்சர் TRB ராஜா சட்டப்பேரவையில் விளக்கம். அவைக்கு வெளியே இருப்பவர்கள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அன்புமணியை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சனம். கூகுள் முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் தவறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. கூகுள் CEO சுந்தர் பிச்சை தமிழராக இருந்த போதிலும் முதலீடு ஆந்திராவுக்கு சென்று விட்டதாகவும் விமர்சனம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பழுப்பு பல்கலைக்கழகங்களாக மாற்ற முயற்சிப்பதாக கல்லூரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கண்டனம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் கட்டமைப்புகளை தனியாருக்கு அளிப்பது சமூக நீதிக்கு எதிரானது எனவும் உயர்கல்விக்கான கடமையிலிருந்து அரசு விலகுவதாகவும் எதிர்ப்பு. பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி விவகாரத்தில் பேரவைத் தலைவரின் செயல்பாடுகள் நியாயமற்றவை என அன்புமணி கண்டனம். திமுகவுக்கு தாளம் போடுபவர்களுக்கு ஆதரவாக சபாநாயகர் ஜனநாயக படுகொலை செய்வதா எனவும் கேள்வி. சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள். பாமக சட்டமன்ற குழு பொறுப்புகளில் இருந்து GK மணி, அருளை சபாநாயகர் நீக்க மறுப்பதாக கூறி எதிர்ப்பு. ராமதாசுக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி எச்சரித்திருந்த விவகாரம். மாடு மேய்ப்பவன் கூட இப்படி பேச மாட்டான் என அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் காட்டம். ஒரு சாதாரணமா ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இந்த இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்புரை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்ற.
தமிழக கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் அறிவித்தது அரசு. 44,000 பணியாளர்களுக்கு 44 கோடி ரூபாய் அளவுக்கு மிகை ஊதியம், கருணை தொகை. தீபாவளி பண்டிகையொட்டி கூடுதல் சிறப்பு ரயில்கள் மற்றும் முன்பதிவில்லாத ரயில்கள் அறிவிப்பு. நாளை மாலை செங்கோட்டைக்கும் நாளை மறுநாள் இரவு மதுரைக்கும் சிறப்பு ரயில் சேவை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 95,000 ரூபாயை கடந்து வரலாறு காணாத உச்சம். சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,000 ரூபாயை மிக நெருங்கிய ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 11,900 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் நடுத்தர வர்க்கத்தினர் வேதனை. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. காவி உடை அணிந்தபடி கோவில் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்தார் பிரதமர். டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரிக்கு சென்று இளமையில் கல்வி பயின்ற காலத்தை நினைவு கூர்ந்த இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா. Oh, it was just amazing. It's lovely to be back. It's lovely to see the current students. I'm so hopeful when I see them. இந்திய இலங்கை உறவை வலுப்படுத்துவதே தமது பயணத்தின் நோக்கம் என்றும் செய்தியாளர்களுக்கு பதில். Increasing, strengthening our relationship. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவு மீட்பு, மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான மகா கத்பநந்தன் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி. லாலு பிரசாத் யாதவிடம் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுனா கார்கேவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை விரைவில் இந்தியா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்ததாகவும் பேட்டி. No, we were not happy with him buying oil from Russia because that lets Russia continue on with this ridiculous war where they've lost 1.5 million people. By the way, Russia's lost 1.5 million people, soldiers mostly. This is a war that should have never started, but it's a war that Russia should have won in the first week, and they're going into the 4th year, and I want to see it stop. So I was not happy that India was buying oil, and he assured me today that they will not be buying oil from Russia. That's a big stop. பல முறை அவமதிக்கப்பட்ட பின்னரும் வாழ்த்து செய்திகளை அனுப்பும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கண்டு அஞ்சுவதாக ராகுல் காந்தி சாடல். ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என ட்ரம்ப் முடிவெடுத்து அறிவிப்பதாகவும் விமர்சனம். கனமழையால் உருக்குலைந்த மெக்சிகோ நகர வீதிகள். குப்பைகளால் வீதிகள் நிறைந்து கிடக்கும் காட்சி.